வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணி கீரைங்க. இந்த கீரை வந்து யார் யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த கரிசலாங்கண்ணி கீரைய வச்சு நான் வந்து என்னுடைய முடிக்கு வந்து ஒரு அ இயற்கையான முறையில் ஒரு கருமையான நிறத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு இந்த கரிசலாங்கண்ணி கீரைய வந்து இன்னைக்கு நான் களத்துல இறக்கியிருக்கேன். இந்த கரிசலாங்கண்ணி கீரையில வந்து பாருங்களேன், இந்த மருதாணி செடியில பூ இருக்கும்ல, அதே மாரி இந்த கரிசலாங்கண்ணி செடியிலயும் வந்து கீரையிலயும் வந்து பூ இருக்கு. இது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க கொடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தாங்க. அதை நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதனால் கீரையெல்லாம் வாடிருச்சுங்க. கொடுக்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இதை கிள்ளும் போதுமே நல்லா வாசனையாக இருந்துச்சு இந்த கீரை. இந்த கீரையை என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து, இதில் நான் எதாவது தப்பு பண்ணுறேன் அப்படின்னா அதை எனக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கீரையை நம்ம நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கிடுவோங்க. ஏன்னா இது வந்து கீரை அப்படின்னாலே வந்து அதில் நிறைய பூச்சிலாம் இருக்கும். ஒரு தடவை நான் புதினா ஆஞ்சேங்க. புதினாவில் அவ்வளோ பெரிய நத்தை. அந்த புதினாலாம் ஆஞ்சி எடுத்துட்டேன். கடைசியில் ஒரே ஒரு புதினா நான் படுக்க டிவியை பார்த்துக்கிட்டே ஆஞ்சி எடுத்தேன் பாருங்கள். அதில் புதினாவில் நத்தை இருக்குன்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவ்வளோ பெரிய நத்தை. கையை வச்சு தொட்டுட்டேன். ஐயோயோ, அருவருப்பாயி அப்படியே போய் கை கழுவிட்டேன் பார்த்துக்கோங்க. அதனால் கீரை இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கண்டிப்பாக நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும். இதை நல்லா நம்ம அலசி எடுத்துக்கிடுவோம். ஏன்னா இதை நம்ம அரைக்க போகிறோம். நம்ம ஏதாவது பூச்சியில் எதுவும் பார்க்காம பண்ணிட்டோம் அப்படின்னா அதையும் சேர்த்து அரைச்சி போட்டுருவோம். அப்புறம் அது பாட்டுக்கு நமக்கு தலையில் அரிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வேறு பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் சுத்தமாக நம்ம நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கிடுவோம். இது வந்து அம்மியில் அரைச்சா நல்லா இருக்குங்க. ஆனால் நம்மக்கிட்ட அம்மி வசதி இல்லை அப்படின்றதுனால நான் மிக்சிலே போடுறேன். மிக்சியில் நம்ம மருதாணி அரைப்போம்ல, அதே மாதிரி லைட்டாக தண்ணியை தொளிச்சு விட்டுட்டு அரைச்சா போதும். இந்த கீரையை அரைச்சோன்னே நான் ஷாக் ஆகிட்டேங்க. ஏன்னா கருப்பாக இருக்குங்க. பச்சையாகவே தெரியல, அவ்வளோ கருப்பாக இருந்துச்சு. சரி, ஓகே, அப்போனா நமக்கு இது வேலை செய்யும் அப்படின்னு நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் சுத்தமாக நல்லா வலித்து எடுத்துக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. தண்ணியை வந்து நான் ரொம்ப ஊற்றலை, லைட்டாக தான் ஊற்றிருக்கேன். அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைக்கல, கொஞ்சம் குறப்பாக தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா நம்ம இதை காய வைக்க தான் போகிறோம். காய வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறதுனால ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேணாம். சும்மா 1-2மா அப்படியே அரைச்சி தண்ணி லைட்டாக போட்டிருக்கேன். இதில் இந்த சாறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாறை புழிஞ்சு டேரெக்டாக நம்ம இந்த சாறை வந்து தேங்காய் எண்ணெய் தேய்க்கிற மாதிரி அந்த சாறை தலையில் தேய்ச்சி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு குளித்தோம்னா கூட நம்மளுடைய முடி வந்து உடனே கருப்பாகுங்க. அதுவும் இல்லாமல் நல்லா குளிர்ச்சி, நமக்கு அது உடனே ஃபீல் ஆகும் பார்த்துக்கோங்க. இந்த மிச்சம் இருக்கிற கீரையும் போட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி எடுத்துகிட்டு அதில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அரைச்சது கொஞ்சம் கருத்துருச்சு பார்த்துக்குங்க. ரெண்டாவது வந்து இப்போ அரைச்சது வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக பச்சையாக இருந்துச்சு. ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயத்தை தாங்க நிறைய நான் போடுவேன் தலைக்கு. ஏன்னா நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும்போது நான், என்னோடய அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு, இவங்க எல்லாமே ஒரே செட்டாக இருந்தோம். நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை லீவ் வருது பார்த்திங்களா, அந்த லீவில் வந்து நாள் நைட்டே, சனிக்கிழமை நைட்டே வந்து வெந்தயம் வந்து அப்போ வந்து எங்கள் மாமா வீட்டெலாம் ஹோட்டல் வச்சுருந்தாங்களா, வெந்தயம் இதெல்லாம் வந்து நம்மளை மாதிரி வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்காமல் கிலோ கணக்கில் வாங்கி வச்சுருப்பாங்க. 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சுருப்பாங்களா. நான், எங்கள் மாமா பொண்ணு எல்லாம் என்ன பண்ணுவோன்னா, வெந்தயத்தை ஒரு கை நிறைய அள்ளி ஒரு கிண்ணம் நிறைய போட்டு ஊற வச்சுருவோம் நைட்டே. அது நல்லா ஊறி போயிடும் பார்த்துக்கோங்க. அப்புறம் எங்கள் அத்தை வீட்டில் ஆட்டுக்கல் இருக்கும். இந்த இட்லிக்கு மாவு இருப்பாங்களா ஆட்டுக்கல், அந்த ஆட்டுக்கல்லில் போட்டு நாங்கள் ஷிஃப்ட்டு போட்டு அரைப்போம். நான் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம், அடுத்து எங்கள் அத்தை பொண்ணு ஒரு 10 நிமிஷம், அப்படின்னு நாங்கள் 4 பேர் ஷிஃப்ட்டு போட்டு அரைச்சி அதை நல்லா வலு நாட்டி எடுத்துக்கிடுவோம். வெந்தயத்தை, ஊற வச்ச வெந்தயத்தை அதை அப்படியே தலையில் ஃபுல்லாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்களே தேய்ச்சிப்போம். நான் வந்து என் மாமா பொண்ணுக்கு தேய்ப்பேன், என் மாமா பொண்ணு எனக்கு தேய்ப்பா. அது மாதிரி நாங்கள் 4 பேரும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் மாற்றி தேய்ச்சிக்கிடுவோம். தேய்ச்சிக்கிட்டு அதை ஒரு மணி நேரம் காய வச்சுட்டு நல்லா ஊற வச்சுட்டு வரன்னு ஆகிடும் அந்த வெந்தயத்தோட முடியெல்லாம் சேர்ந்து. அதுக்கப்புறம் நாங்களே ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் தலையை தேய்ச்சி விட்டுட்டு குளிச்சுக்குப்போம் பார்த்துக்கோங்க. அப்போல்லாம் முடி சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் குழந்த பிறந்தாலே முடி கொட்டும்பாங்க, குழந்த மூஞ்சே பார்த்தா முடி கொட்டும்பாங்க, என்னென்னமோ பண்ணி இப்போ முடியெல்லாம் முடியவே இல்லைங்க, போயிடுச்சு. ஆமாம், அதனால் வந்து இப்போ கொஞ்சம் முடிக்கு கேர் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. இது வந்து நான் அரைச்சி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருந்துருக்கும். கீழே உள்ளது வந்து கருப்பாகவும் மேலே உள்ளது பச்சையாகவும் நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு பார்த்தீங்களா. அதனால் எல்லாமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி உருண்டையாக வந்து உருட்டிக்கிட்டேன். ரொம்ப குட்டியாகலாம் உருட்டலை, கொஞ்சம் பெருசாகவே உருட்டிக்கிட்டேன். ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப சின்னதாக போயிடும்ல, அதனால் கொஞ்சம் மீடியமாகவே சைஸ்லேயே நான் உருட்டிக்கிட்டேன். இதை நான் பிளேட்டில் வைக்கும் போதே தப்பு பண்ணிட்டேங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய பிளேட்டில் நல்லா வச்சுருந்தேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே நாளில் காஞ்சிரும் அடிக்கிற வெயிலுக்கு. இது நான் கொஞ்சம் சின்ன பிளேட்டாக வச்சதுனால கொஞ்சம் நெருக்கி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு.
எல்லாத்தையுமே ஓரளவு நல்லா உருட்டி வச்சுக்கிட்டேன். இது வந்து இப்போ நான் பண்ணுறது வந்து சாயங்காலம் பண்ணுறேங்க. அதனால் நான் இப்போ உடனே காய வைக்கிறத உங்கள்கிட்ட காட்ட முடியாது. நாளைக்கு காலையில் வந்து இதை நான் உங்களுக்கு காய வச்சு காட்டுறேன். காய வச்சுட்டு இது காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் காட்டுறேன். அதை வந்து நான் வந்து செக்கெண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர், செக்கெண்ணெய் 1/4 லிட்டர் வாங்கி வச்சுருக்கேன் செக்கெண்ணெய். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த செக்கெண்ணெயில் போட்டு அது ஒரு வாரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தலையில் தேய்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை முடி இருக்குது. என்னுடைய கணவருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை முடி இருக்குது. ஆனால் என் பொண்ணுக்கெல்லாம் கிடையாது, என் பையனுக்கும் கிடையாது. அவங்களுக்கு இளநரையெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் வந்து இதை போட்டுட்டு இது நமக்கு எப்படி உடம்பு குளிர்ச்சி தருதா, நம்மளுடைய உடம்போட சூட்டை தணிக்குதா, என்னுடைய வெள்ளை முடியெல்லாம் கருப்பாகுதா அப்படின்ற ரிசல்ட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு டே பை டே அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து எனக்கு வீடியோக்கள் போடுறதுக்கு வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கையை கழுவிட்டு காட்டுறேன். என் கையே வந்து கருப்பாக தான் இருக்குது. லைட்டாக எப்படி கருப்பாக இருக்குன்னு பாருங்கள். என் முடிக்கு கண்டிப்பாக இது வேலை ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இது வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுத்துருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.